ஒரு நாள் ஒரு பொண்ணு கடைக்கு போய் அவங்களோட ஹேண்ட்பேக்கை யாரும் திருடிட்டு போயிடுறாங்க. ஸோ அவங்க ஹேண்ட்பேக்குள்ள பணம் இருந்ததோடு இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் இருந்திருக்கு. ஒரு குறிப்பிட்ட டெடி பேரை திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்றத அவங்க ரொம்ப கவலைப்பட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட டெடி பேருக்குள்ள ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் இருந்திருக்கு. அந்த வாய்ஸ் ரெக்கார்டுக்குள்ள அவங்க அம்மா இறந்து போகிறதுக்கு முன்னாடி பேசின சில வார்த்தைகள் அந்த ரெக்கார்டர் இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில முக்கியமான நினைவுகள், அதாவது ஃபோட்டோஸ், அந்த மாதிரி குறிப்பிட்ட விஷயங்கள்லாம் அந்த பேக்கில் இருந்திருக்கு. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, அந்த டெடி பேர் மட்டும் எனக்கு வேணும், அதை எங்கள் அம்மா எனக்கு ப்ரெசென்ட் பண்ணது, அவங்க உயிரோட இல்லை அப்படின்னு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. பட் பெரிய லெவலில் இந்த விஷயம் யாராலையும் பெருசாக பேசப்படாதனால அவங்களாம் சில இனிஷியேட்டிவ் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டே இருக்காங்க. இது டெட்பூல், அதாவது ரைன் ரெனால்ட்ஸ் அவரோட கண்ணில் இது பட்டிருக்கு. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒருவேளை அந்த பொம்மையை திருப்பி நீங்கள் யார் எடுத்தீங்களோ அவங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்ககிட்ட எந்த விதமான கேள்வியும் நான் கேட்க மாட்டேன், $5,000 உங்களுக்காக நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. $5,000 கிட்டத்தட்ட அது ஒரு 4 lakhsக்கு மேலே வரும். அடுத்த நாள் காலையில் நடந்த விஷயம் என்னன்னா, அந்த பொம்மை அவங்க வீட்டு வாசல்ல இருந்திருக்கு. எப்படி எடுத்தாங்களோ அதே போல